அறந்தாங்கி வட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் கோட்ட அளவிலான விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு ஆர்டிஓ சிவக்குமார் தலைமை வகித்தார். தாசில்தார்கள் அறந்தாங்கி கருப்பையா, ஆவுடையார் கோவில் பாலகிருஷ்ணன், தனி தாசில்தார் ஜபருல்லா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் கலந்து கொண்ட விவசாயிகள் பேசியபோது, புதுக்கோட்டை மாவட்ட கல்லணை கால்வாய் சங்க தலைவர் கொக்குமடை ரமேஷ் பேசுகையில், அரசின் சார்பில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை வாங்கிய இடத்தில் வைக்காமல் தற்போது மழை பெய்து வருவதால் சேதமாகாமல் உடன் குடோனுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று கூறினார். விவசாயி சண்முகம் பேசியபோது, தேசிய ஊரக வேலை திட்ட ஊதியத்தை தாமதம் இன்றி வழங்க வேண்டும், பெருங்காட்டில் மின் கம்பங்களை சீரமைக்க வேண்டும் என்று கூறினார். விவசாயி செல்லத்துறை பேசியபோது, தென்னை விவசாயிகளுக்கு கூடுதல் அடங்கல் வழங்க வேண்டும், பல கிராமங்களில் மேய்ச்சல் நிலமின்றி விவசாயிகள் சிரமப்பட்டு வருகிறார்கள், வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள குருந்திரக்கோட்டை கிராம பகுதியில் அரசுபதி விவசாயம் செய்யப்பட்டுள்ள பகுதி போல பல கிராமங்களில் மேய்ச்சல் தாவரங்களை சேர்த்து வளர்க்க வேண்டும் என்று கூறினார். விவசாயி சுப்பையா பேசியபோது, காவிரி குண்டாறு இணைப்பிற்கு நிதி ஒதுக்க வேண்டும், மதகத்தில் துணைமின் நிலையம் அமைக்க வேண்டும், இரு மாவட்டங்களை இணைக்கும் குருங்கலூர் சுக்கானேந்தல் சாலையை மேம்படுத்த வேண்டும் என்று கூறினார். இதற்கு பதிலளித்த ஆர்டிஓ சிவக்குமார், விவசாயிகள் கோரிக்கை அனைத்தும் மாவட்ட நிர்வாகத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்று தீர்த்து வைக்கப்படும் என்றார்.